ஐக்கிய ஜனதா தளத்துடனான முறிவை தொடர்ந்து பாரதிய ஜனதாவில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியாக மூத்த தலைவர் அத்வானி மோடி இடையே சந்திப்பு நடந்துள்ளது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கு பதவி வழங்கியதால் கட்சியில் மட்டுமின்றி கூட்டணியிலும் புயல் அடித்தது. மூத்த தலைவர் அத்வானி முக்கிய பொறுப்புகளிலிருந்து விலகினார். கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் RSS வேண்டுகோள் விடுத்ததற்கிணங்க ராஜினாமாவை அத்வானி திரும்பப் பெற்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தளம் விலகியதால் வரும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதப்படுகிறது. அதற்கு முன்பாக சொந்த கட்சியில் ஒற்றுமையை ஏற்படுத்த பாரதிய ஜனதா தலைமை தீவிர முயற்சி எடுக்க துவங்கியுள்ளது. அதன் பலனாக டெல்லியில் மூத்த தலைவர் அத்வானியை குஜராத் முதல்வர் மோடி செவ்வாயன்று நேரில் சந்தித்து பேசினார். பாரதிய ஜனதா பார்ட்டி बिल्कुल एकजुट है, लोकतांत्रिक पार्टी है, इसलिए बीच बीच में मतभेद होते हैं पर मनभेद कोई नहीं और एक बार निर्णय हो जाए तो पूरी की पूरी पार्टी उसका अनुसरण करती है. குஜராத் மாநில நிதி தொடர்பாக திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டெக் சிங் அலுவாலியாவுடன் பேசுவதற்காக டெல்லி வந்துள்ள மோடி அத்வானியை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் வீட்டுக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங், மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரையும் மோடி சந்தித்து பேசினார். पार्टी ने उनको चुनाव अभियान समिति का अध्यक्ष बनाया है, तो उसी के बारे में அடுத்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை அத்வானி வழிநடத்தி செல்ல வேண்டும் எனவும் அதே நேரத்தில் மோடியின் பதவி உயர்வில் எந்த சமரசத்துக்கும் இடம் தரக்கூடாது என்று RSS அமைப்பிடமிருந்து கண்டிப்பான அறிவுறுத்தல் வந்ததை அடுத்தே சமரச முயற்சிகள் துவங்கியுள்ளன. இது தொடர்பாக அத்வானியை RSS தலைவர் மோகன் பாகவத் விரைவில் சந்தித்து பேச உள்ளதாகவும் டெல்லி தகவல்கள் கூறுகின்றன.